வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு புதிய வீடியோட நம்ம வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கமெண்ட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கும் எனக்குமான ஒரு இணைப்பு பாலமா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ கமெண்ட் பண்ணி என்னோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரும்பான்மையான மக்கள் நான் போடுற வீடியோக்களை ரசிக்கிறீங்க, விரும்புறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தொடர்ந்து வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். ஏன் கலைச்சொற்களை பார்க்கிறோம்? கலைச்சொற்கள் அப்படின்னா சிம்பிள் டிரான்ஸ்லேஷன். அதுல நிறைய முக்கியமான டிரான்ஸ்லேஷன் வார்த்தைகள் கொடுக்குறாங்க. எப்படின்னா அலுவலகம் சார்ந்த கலைச்சொற்களா இருக்கட்டும், வேற துறைகள் சார்ந்த கலைச்சொற்களா இருக்கட்டும், அதை நிறைய கொடுத்து நம்மகிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. இந்த கலைச்சொற்கள் எளிமையாக தான் இருக்கும். ஆனா சில சமயத்துல நம்மள குழப்பமா இருக்கும். அதைத்தான் நம்ம பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்க போறோம். ரொம்ப எளிமையா கேட்கறது மூலமாவே நம்ம நிறைய ஸ்கோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 9ஆம் வகுப்புல மொத்தம் எவ்வளவு கலைச்சொற்கள் கொடுத்திருக்காங்க தெரியுமா? ரொம்ப சிம்பிள்ங்க. 41 கலைச்சொற்கள் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ 1 by 1 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். உருபன் அப்படின்னு சொல்றாங்க. உருபன்னா மோர்பீம் அப்படின்னு சொல்றாங்க. ஒலியன் அப்படின்னா ஃபோனீம். ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர். கால்டுவெல் எழுதியிருப்பார் இல்லைங்களா? நல்லா யோசனை பண்ணீங்க எந்த ஆண்டுன்னு. பேரகராதி லெக்சிகன். பேரகராதி லெக்சிகன். வீரமாமுனிவர் ஒன்று எழுதியிருப்பாரு. அது என்னன்னு முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. குமிழிக்கல் கானிக்கல் ஸ்டோன். குமிழிக்கல் கானிக்கல் ஸ்டோன். நம்ம மக்கள் பெரும்பாலும் நீர் பாசன வளம், நீர் வளத்துல மேம்பட்டிருப்பாங்க. அங்க இந்த கானிக்கல் ஸ்டோன் பயன்படுத்தியிருப்பாங்க. யார் பயன்படுத்தியிருப்பாங்க? கங்கை கொண்ட சோழபுரத்துல அப்படின்னு சொல்லுங்க. கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட். நீர் மேலாண்மையில சிறந்தவங்களா இருந்தவங்க யாரு? நம்ம தாங்க, வேற யாரும் கிடையாது. காவிரி ஓடிச்சு, என்னென்ன ஆறுகள் ஓடிச்சு தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி. இரிகேஷன் டெக்னாலஜினா பாசன தொழில்நுட்பம். வெப்பமண்டலம் டிராபிக்கல் ஜோன். நம்ம எந்த பகுதியில இருக்கோம்? அதேதான். ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கிள். நம்மளோட ISRO என்ன பண்றாங்க? DRDO சேர்ந்து அவ்வப்போது ஏவு ஊர்திகளை லான்ச்சிங் வெஹிக்கிள்ஸ அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு? நிறைய ஆராய்ச்சி பண்றதுக்கு, ஸ்பேஸ் ரிசர்ச் பண்றதுக்கும் சரி, பூமியில இருக்க வளங்களை ஆராயறதுக்கும் சரி, கடல்ல இருக்க வளங்களை ஆராயறதுக்கும் சரி, நிறைய ரிசர்ச் எஃபர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒரு வெஹிக்கிள் தான் இது. பதிவிறக்கம் டவுன்லோட். அதிகமா நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்ற ஒரு விஷயம் இந்த இன்டர்நெட் வேர்ல்ட்ல. பதிவிறக்கம் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர அதிகபட்சமான ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது. ஏன் அப்படின்னா இப்ப நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகணும். நீங்க கிளிக் பண்ண உடனே அது பிளே ஆகுதுன்னு நினைச்சுக்காதீங்க. பேக்ரவுண்ட்ல டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களால அந்த வீடியோவை பார்க்க முடியும். வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது டவுன்லோட் ஆகிவிடும். ஏவுகணை மிசைல். ஏவுகணை மிசைல். ஏவுகணையின் நாயகர் யாரு? முன்னாள் குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். அவரு 11வது குடியரசுத் தலைவர். மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ். இப்ப நம்ம நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு தமிழ்ல நமக்கு தெரியாது. எலக்ட்ரானிக் டிவைசஸ் யா ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அது தமிழ்ல என்னப்பா அப்படின்னு கேட்டா ஐயோ தெரியலையே அப்படின்னு நினைப்போம். கடல் மைல் நாட்டிக்கல் மைல். நம்ம எப்பவுமே சொல்லிட்டே வர்றதுதான். நம்ம மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் கடல் கடந்து போய் வாணிபம் செஞ்சாங்க, போர் மேற்கொண்டாங்க, இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அப்ப அங்க இருக்கிற அந்த கடல் மைல், நாட்டிக்கல் மைல், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். காணொளி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்சிங். நமக்கு அந்த பேண்டமிக் தந்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். வர்ச்சுவலா
எல்லாருமே மீட் பண்ணிக்கிறது, கான்ஃபரன்சிங், வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக தான் அப்போ எல்லாருமே படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸ்கூல் காலேஜாக இருந்தாலும் சரி, கோச்சிங் சென்டர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் வீடியோ கான்ஃபரன்சிங். யூடியூப்லாம் இருந்துச்சு, இருந்தாலும் ஜூமு, மீட்டு அந்த மாதிரி இன்னும் பிற நிறைய அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்தி தான் நம்ம வந்து படிச்சிருந்தோம். பயணியர் பெயர் பதிவு, பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட், இது எங்க பார்ப்போம்? பொதுவா வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல பார்ப்போம். PNR அப்படிங்கிறது அதோட ஒரு அக்ரானிம்னா என்னன்னா, ஒரு எழுத்துக்கும் ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கும். P அப்படின்னா பேசஞ்சர், N-னா நேம், R-னா ரெஜிஸ்டர், ரெக்கார்ட், அந்த மாதிரி எதுனாலும் சொல்லிக்கலாம். PNR பயணியர் பெயர் பதிவு, பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் ஆர் ரெஜிஸ்ட்ரி, எப்படினாலும் சொல்லிக்கலாம். சமூக சீர்திருத்தவாதி, சோஷியல் ரிஃபார்மர், நம்ம வந்து வரலாறுல நிறைய சோஷியல் ரிஃபார்மர்ஸை பத்தி படிச்சிருந்திருப்போம். சோஷியல் ரிஃபர்மேஷன், டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாமே படிச்சிருப்போம். சமூக சீர்திருத்தவாதிகள் பத்தியும் நிறைய படிச்சிருப்போம். கலர் நிலம், சேலன் சாயில், இப்படின்னா என்னது? உவர் நிலம். கலர் நிலம்னா உவர் நிலம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கல்வி கற்காத பெண்களுக்கு பாரதிதாசனார் சொல்லக்கூடியது இந்த நிலத்தை தான். தன்னார்வலர், வாலண்டியர், நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம்னா அதற்கு தன்னார்வ தொண்டர்கள் நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, NSS ஆகட்டும், NCC ஆகட்டும், அந்த மாதிரி ஸ்டூடெண்டா இருக்கவங்க, மற்ற கம்பெனியில வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் வந்து அந்த வாலண்டரி சர்வீஸ் பண்ணுவாங்க, எந்த ஒரு பெனிஃபிட்டையும் எதிர்பார்க்காமல். அப்படி அவங்களுடைய பெயர் என்னன்னா தன்னார்வலர்கள், வாலண்டியர். சொற்றொடர், சென்டென்ஸ், அதாவது நம்ம என்ன பண்றோம்னா சொல்லுங்கிறோம். அந்த சொல்லு அப்படின்னா என்னன்னா ஒரு எழுத்து தனிச்சோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்னு பொருள் தந்தா அது சொல். அந்த சொல் தொடர்ந்து நின்னு பொருள் தந்தா அது சொற்றொடர். அந்த சொற்றொடரை என்ன சொல்றாங்க ஆங்கிலத்துல? சென்டென்ஸ். சென்டென்ஸ்ங்கிறதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. குடைவரை கோவில், கேவ் டெம்பிள். குடைவரை கோவில் ரொம்ப ஃபேமஸா இருந்தது எந்த பகுதி? தொண்டை மண்டல பகுதி தான். ஓகேவா? யார் அதை ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கருவூலம், ட்ரெஷரி, நீங்க இப்ப ஒரு அரசு அதிகாரி ஆகிட்டீங்க. உங்களுக்கு வந்து எங்க இருந்து சம்பளம்லாம் வரணும்? அந்த கருவூலத்துறையில இருந்து தான் வரணும். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? ட்ரெஷரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். மதிப்புறு முனைவர், ஹானனரி டாக்டர். மதிப்புறு முனைவர், நிறைய பேருக்கு வந்து டாக்டர் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க MBBS படிச்சிருக்காங்களா? தொழில்முறை மருத்துவ படிப்பு படிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இருக்காது. அவங்களுக்கு ஒரு மதிப்புறு முறையில வந்துட்டு டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க. நம்ம பாட பகுதியில வந்துட்டு காடு உருவாக்குறதுக்காக ஒருத்தருக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் கொடுத்திருப்பாங்க. அவர் யார் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மெல்லிசை, மெலோடி, ரொம்ப மெல்லிசையா அப்படியே இரவு நேரத்துல கேட்டுக்கிட்டே தூங்கினா எப்படி இருக்கும்? அப்படியே காதோரமா அந்த பாட்டு பாடணும், தாலாட்டு பாடுற மாதிரி இருக்குமா? அப்படியே மெல்ல மெல்லமா தூக்கம் வரும். அப்படியே மெதுவா தென்றல் வருட தூங்கினா எப்படி இருக்கும்? அதுதான். அததான் என்ன சொல்றாங்க? மெல்லிசைனா மெலோடி. ஆவண குறும்படம், டாக்குமெண்ட்ரி ஷார்ட் பிலிம். இது வந்து முன்னாடி ஒண்ணு எடுத்திருக்காங்க, எலிஃபண்ட் விஸ்பரர். ஒரு யானை அப்புறம் அதை வளர்க்கிறவங்க, அவங்கள பத்தி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஷார்ட் பிலிம் எடுத்தாங்க இல்லைங்களா? அதுக்கு நிறைய அவார்ட்லாம் கிடைச்சது, நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அதுதான் இது. புணர்ச்சி, காம்பினேஷன், தமிழ்ல நம்ம நிறைய படிப்போம். அதுல வந்து இந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இதெல்லாம் என்ன வரும்? புணர்ச்சி தான் அடிப்படையானது. அந்த புணர்ச்சி இலக்கணத்தை தான் இங்க வந்து நமக்கு காம்பினேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஓகேங்களா?
அதுதான் நிலைமொழி, வருமொழி அப்படிலாம் வரும் இல்லைங்களா? அதேதான். செவ்வியல் இலக்கியம், கிளாசிக்கல் லிட்ரேச்சர். செவ்வியல் இலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர், ரொம்ப பழங்கால இலக்கியம். நம்ம சங்ககால இலக்கியங்களை சொல்லாமா கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு சொல்லலாம். வெயில் காலம் வந்துருச்சா, ரொம்ப தாகம் எடுக்குமே, என்ன பண்றது? கரும்புச்சாறு குடிப்போமா? அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? சுகர் கேன் ஜூஸ். சுகர் கேன் ஜூஸ், கரும்புச்சாறு. பண்ட மாற்று முறை, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். பண்டைய காலத்துல என்ன பண்ணாங்க? நான் உனக்கு நெல்லு தரம்பா, நீ எனக்கு உப்பு கொடு. நான் உனக்கு பசும்பால் தரேன், நீ எனக்கு கோதுமை கொடு அப்படின்னு பண்டத்துக்கு பண்டத்தை மாத்தி என்ன பண்ணாங்க? வாணிகம் பண்ணாங்களா இல்லையா? அதுதான் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். பண்டத்திற்கு பண்டத்தை மாற்றிக்கொள்வது கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். காய்கறி வடிசாறு. அது என்ன வடிசாறு? காய கட் பண்ணி வடிப்பாங்களோ? அப்படியெல்லாம் இல்லைங்க. அதுதான் வெஜிடபிள் சூப். ரொம்ப நல்லா இருக்கும்ல வெஜிடபிள் சூப் குடிச்சா? எனக்கு கூட வந்து கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரி இருக்கு. ஒரு வெஜிடபிள் சூப் அடிச்சாதான் நல்லா இருக்கும் போல. வாங்க அடுத்தது போவோம். இந்திய தேசிய ராணுவம், இந்தியன் நேஷனல் ஆர்மி யார் ஆரம்பிச்சாங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. எழுத்துரு, ஃபாண்ட். எழுத்துருனா என்ன? ஃபாண்ட். நம்ம வந்து கணினியில இல்லைன்னா மொபைல்ல ஒன்று டைப் பண்ணுவோம். அந்த டைப் பண்ற அந்த எழுத்து நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா? நம்ம கண்ணுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தெரியும். சிறுசாவோ பெருசாவோ நம்ம அவ்வப்போது தேவைக்கேற்ப மாற்றிக்குவோம். அதை தான் என்ன சொல்றாங்கன்னா எழுத்துரு, ஃபாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மெய்யியல் தத்துவம், பிலாசபி. இவர் ஒரு பிலாசபியர் அப்படின்னா சொல்லுவோம் இல்லைங்களா? அவர் ஒரு தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சொல்லியிருக்காங்க பிலாசபி. அசை, சிலபிள். அசைனா ரெண்டு இருக்கு, நேரசை நிறையசை. ஆனா அசைய என்ன சொல்றாங்க ஆங்கிலத்துல? சிலபிள் அப்படின்னு சொல்றாங்க. இயைபு தொடை, ரை. காடு மேடு கடந்து வந்தேன் அப்படின்லாம் பாட்டு பாடுவோம் இல்லைங்களா? யார் பாடியிருக்கா? அவரே தான். யோசிச்சிட்டீங்களா? அவர் தான். எழுத்து சீர்திருத்தம், ரிஃபார்மிங் த லெட்டர். யார் செஞ்சிருப்பாங்க? 2 பேர் செஞ்சிருப்பாங்க. யார் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒருவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர், இன்னொருவர் வெளிநாட்டினர். கமெண்ட் பண்ணிருங்க தெரிஞ்சிருந்தா. மனிதம், ஹியூமன். இந்த காலகட்டத்துல நம்ம கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கிய பண்பு மனிதம். அது இருக்க வேண்டியதுங்கிறது மிக முக்கியமா இருக்கு. அத ஆங்கிலத்துல ஹியூமன் அப்படின்னு சொல்றாங்க. கட்டிலா கவிதை, ஃப்ரீ வேர்ஸ். கட்டிலா கவிதைனா ஃப்ரீ வேர்ஸ். ஆளுமை, பர்சனாலிட்டி. உங்களுக்கு பிடித்த பர்சனாலிட்டி யாருன்னு சொல்லுங்க பாப்போம் கமெண்ட்ல. உருவக அணி, மெட்டாஃபார். உருவக அணினா மெட்டாஃபார். பண்பாட்டு கழகம், கல்ச்சரல் அகாடமி. பண்பாட்டு கழகம்னா கல்ச்சரல் அகாடமி. உவமை அணி, சிமிலி. உவமை அணி, சிமிலி. அவ்வளவுதான் நண்பர்களே. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அந்த 9ஆம் வகுப்புல இருக்க அனைத்து கலைச்சொற்களையும் பார்த்துட்டோம். இந்த கலைச்சொற்கள் மிக முக்கியமானது. ஒவ்வொரு கலைச்சொற்களையும் அடுத்து நீங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்லா மனசுல பதியும். கேள்வியை பார்த்த உடனே ஆன்சருக்கு கை டைரக்டா போகும். பார்வையற்ற மக்களுக்கு ஆன்சரை காதுல வாங்கினவனே வாயில ஆன்சர் வரும். ஓகேங்களா? நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. வெரி குட், தேங்க்யூ, யூ ஆர் ஆல் வெல்கம். பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உடனுக்குடனே என்னுடைய வீடியோக்கள் உங்களை நோக்கி டிங் டாங் அப்படின்னு வந்து பெல் தட்டும். நீங்கள் உடனே பார்க்கலாம்.
ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப இனோவேட்டிவா காதால கேட்டா போதும் அப்படிங்கிறத மோட்டோவா கொண்டு உங்களுக்கு வீடியோக்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தெளிவான விளக்கங்களோட இன்னும் பிற வீடியோக்களை நீங்க பெறணும்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் கமெண்ட்ல தெரிவிங்க உங்களுக்கு வேற ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு. என்னால் முடிந்த வரை புதிய வீடியோக்களை நீங்க கொடுக்கிற கமெண்டின் அடிப்படையில நான் செய்ய முற்படுறேன். மீண்டும் இன்னொரு புத்தம்புது வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.